கொலைவனுக்கு வந்து நின்றோரை கொண்டேகினார் ஹாசனொலி கொண்டேகினார் ஹாசனொலி. ஆலிம் சாஹிப் அப்பா அவர்களின் கராமத் மூலம் ஒரு மாட்டுக்கு 3 கொம்புகள் இருந்ததை விவரிக்க கேட்கலாம். அதாவது ஷேக் சாஹிப் நொத்தாரிஸ் என்பவருக்கு ஒரு நண்பர் இருந்தான். அவன் தனது நாட்டம் நிறைவேற ஷேக் நாயகம் ஆலிம் சாஹிப் அப்பா அவர்கள் அவர்களை மஷாயகமார் பேரில் கொடுத்து வரும் கந்தூரிக்கு மாடு ஒன்று கொடுக்க நேர்ந்துவிட்டு அந்த மாட்டை காட்டிக் கொடுத்து ஷேக் சாஹிப் நொத்தாரிஸ் என்ற நண்பரிடம் கூறினான், நான் கந்தூரி காலத்தில் ஊரில் இல்லாவிட்டால் இம்மாட்டை பிடித்து ஆலிம் சாஹிப் அப்பா அவர்களிடம் நீ ஒப்படைத்து விட வேண்டும் என்று பணித்தான். இதற்கிடையில் இரு நண்பர்களுக்கு மத்தியிலும் சில விஷயங்களில் மனஸ்தாபமும் பகைமையும் ஏற்பட்டுவிட்டது. கந்தூரினால் வந்தது. உடனே மாட்டை பிடித்து பகைமையையும் பார்க்காத ஷேக் சாஹிப் நொத்தாரிஸ் அவர்கள் அப்பாவிடம் ஒப்படைத்து நேர்க்கையை நண்பனின் வாக்குப்படி நிறைவேற்றிவிட்டார்கள். ஆனால் வீடு வந்த நண்பர் மாட்டை காணாது கந்தூரிக்கு கொடுக்கப்பட்டிருப்பதையும் அறிந்திருந்து பகைமையை பயன்படுத்தி நொத்தாரிஸ் சாஹிப் என்பவரை குற்றவாளியாக ஆக்கிவிட வேண்டும் என கெட்டெண்ணம் கொண்டு மாட்டை ஒருவாறு களவாடி சென்று கேகாலை போலீஸ் கோர்ட்டில் கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்து ஆலிம் சாஹிப் அப்பா அவர்களுக்கும் ஷேக் சாஹிப் நொத்தாரிஸ் அவர்களுக்கும் சமன்ஸ் அனுப்பிவிட்டான். அதை அறிந்த ஆலிம் சாஹிப் அப்பா 3 நாள் கல்வத்தில் தனித்திருந்து விட்டு 4வது நாள் ஷேக் சாஹிப் நொத்தாரிஸ் சாஹிப்பிடம் மாட்டை பற்றி உன்னிடம் கேட்டால் நீ அது அப்பாவுடையது என்று மாத்திரம் சொல்லிவிடு என புத்திமதி கூறி அழைத்துச் சென்றார்கள். கோர்ட்டில் நடைபெறும் அதிசய சம்பவத்தை இப்போது நீங்கள் கவனமாக இந்த கவியின் மூலம் கேட்கலாம். வழக்கில் பார்க்கவே கொம்பு 3 வாயால் சொல்லி காண்பித்த துலக்கமான செயல் காவன் தூயனார் ஹாசனொலி தூயனார் ஹாசனொலி. கோர்ட்டில் வைத்து நீதிவான் வாதியிடம் கேட்டான், உனது மாட்டின் அடையாளம் என்ன? அவன் அந்த மாட்டின் அடையாளங்களை ஒன்று விடாது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள இலட்சணங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தான். பிரதிவாதியான ஆலிம் சாஹிப் அப்பா அவர்களிடம் நீதிவான் விசாரிக்க அப்பா அவர்கள் கூறினார்கள், அவன் கூறும் அடையாளங்கள் அனைத்தும் மாட்டுக்கு இருக்கின்றன. மேலும் அவன் குறிப்பிடாத வேறொரு அடையாளமும் உண்டு. அதாவது 3 கொம்புகள் எனது மாட்டுக்கு முக்கியமான அடையாளம் என்று குறிப்பிட்டார்கள். அதிசயமடைந்த நீதிவான் மாட்டை கோர்ட்டுக்குள் அழைக்கும்படி கட்டளை பிறப்பித்தார்கள். கீழே இறங்கிய நீதிவான் மக்கள் கூட்டம் நிரம்பியிருக்கும் மத்தியில் மாட்டை பரீட்சித்து பார்த்தார்கள். 2 கொம்புகளுக்கு மத்தியில் நடுவாய் நீண்ட சக்தி வாய்ந்த ஒரு கொம்பு இருக்க கண்டு ஆச்சரியமடைந்து அதை ஆட்டி அசைத்து இழுத்து பார்க்க அது இயற்கையான கொம்பாகவே தெரிந்து பெரும் அதிசயப்பட்டான். நீதிவானும் அங்கே இருந்த மக்கள் கூட்டங்கள் அத்தனை பேர்களும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். அப்போது ஆலிம் சாஹிப் அப்பா அவர்களை நோக்கி நீதிவான் கேட்டான், இந்த கல்வனுக்கு என்ன தண்டனையை நான் வழங்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்களோ அந்த தண்டனையை நான் வழங்குகிறேன். நீங்கள் கூறுங்கள் இவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்று நீதிவான் கேட்டான். அப்போது பெருமனங்கொண்ட ஆலிம் சாஹிப் அப்பா ஒளியுள்ளார் ரலியல்லாஹு அவர்கள், நான் அவனை மன்னித்து விட்டேன் என்று கூறினார்கள். பின் ஆலிம் சாஹிப் அப்பா அவர்கள் அம்மாட்டை அறுத்து மஷாயகுமார்கள் பேரில் ஃபாத்திஹா போன்றவை ஓதி ஹதியா செய்து மக்களை அழைத்து விருந்து உபசரித்தார்கள். ஷேக் நாயகம் அவர்கள் நோய் நொடிகளில் கஷ்டப்படுவோரை அல்லாஹ் உதவி கொண்டு சுகப்படுத்திய கராமத்துக்கள் பல சரித்திர ஏடுகளில் விசேடமாக மலிந்து காண கிடக்கின்றன.
ஹதீப் சுல்தான் அப்துல் காதிர் எனும் குறிப்பான மக்கூலைச் சேர்ந்த ஒரு ஆலிம் சாஹிப் பப்பா அவர்களின் நெருங்கிய முரீது கணேத்தன்னையில் ஹிங்குலை என்னும் இடத்தில் கடை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு வியாபாரியாகும். ஒரு தடவை இவர்கள் அவர்களது மகள் சாரா உம்மாவை பற்றி ஷேக் நாயகம் அவர்களிடம் முறையிட்டார்கள். அதாவது, எனது அந்த மகள் வயது வந்தும் கல்யாணம் முடித்துக் கொடுக்க முடியாது, ஒரு பெரிய நோயால் பீடித்துள்ளார்கள். நான் எவ்வளவோ செலவு செய்து பல வைத்தியரிடம் மருந்து செய்தும் சுகப்படவில்லை என கவலையோடு கூற ஷேக் நாயகம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆறுதல் கூறி அல்லாஹ் உதவி கொண்டு சுகமடையும் என உறுதி சொன்னார்கள். அதன்படி வீட்டிலிருந்து மகள் சுகமாய் இருப்பதாக தகவல் கிடைத்தவுடன் சுல்தான் அப்துல் காதிர் ஊருக்கு போய் நோய் சுகமடைந்தது பற்றி விசாரித்தார்கள். அவர்களது மகள் கூறினார்கள், நான் ஓரிரவு அயர்ந்து உறங்கும் போது நமது கதவை யாரோ தட்டியது போன்று கனவில் தோன்றினார்கள். திறந்து பதறி விழித்துக் கொண்டு கதவடியில் நின்று, நீங்கள் யார் என கேட்டேன். நான் தங்களது தந்தையின் ஷேகான ஹசன் இப்னு உஸ்மான் என சொல்லி வயிற்றில் ஒரு பச்சை இலையால் தடவிவிட்டு அந்த மூலிகையை என் கையில் தந்து, நீ இதை சாப்பிடு, நோய் சுகமடையும் என கூறி சென்று விட்டார்கள். நான் தூக்கத்திலிருந்து விழித்தேன். நடந்தவை யாவும் கனவு என அறிந்தேன். ஆனால் கையிலே பச்சை மூலிகை இலை இருக்க கண்டு ஆச்சரியம் அடைந்தேன். அதை கொண்டு கனவில் சொன்னபடி வயிற்றில் தடவி அதை புசிக்க நோய் நீங்கி சுகமடைந்தேன். இது போன்ற நோயாளிகளை சுகப்படுத்திய ஆலிம் சாஹிப் அப்பா அவர்களின் கராமத்துக்களை கவிஞர் ஒருவர் புகழ்ந்து படிப்பதை இதோ கேளுங்கள். எத்தனையோ நோய் பிணியோரே ஏகோ நாள் சுகமாக்கீர், சித்தன் வாதை வயிற்று வலியும் சிபாவாக்கும் வசனொளியே. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவுலியாக்களின் பொருட்டினால் நோய் நொடிகளை சுகப்படுத்தும் குதிரத்தான சக்தி வாய்ந்தவன். ஏனெனில் அவுலியாக்களின் பொருட்டால் நாடும் நாட்டம் தேடும் தேட்டம் அவர்களது ஹயாத்திலும் அவர்களது மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுக்கின்றான் என்பதில் சந்தேகம்